ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அவல் புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவு புட்டு போலவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதை செய்ய 1 கப் அளவு கெட்டி அவல் எடுத்திருக்கேன். பேப்பர் அவல், கெட்டி அவல் 2 டைப் கிடைக்கும். கெட்டி அவல் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். தண்ணியில் வந்து சட்டுன்னு அது ஊறாது. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இது ஊறுறதுக்கு. நல்ல பேக்கெட்டில் கிடைக்கிற அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ண தேவையில்ல. நம்ம அப்படியே டைரெக்டாக இதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 தடவை பல்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு வந்துடும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இனிப்பு புட்டு தான் செய்ய போகிறேன். அதில் உப்பு சேர்த்தா நமக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். இப்போ 1 கப் அளவு அவல் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு 1 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். சில அவல்லாம் வந்து 1 கப்புக்கு கம்மியாகவே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா மிக்ஸ் ஆயிரும். அந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அவல் வந்து அப்படியே டபுளாக இருக்கும் குவான்டிட்டி. நல்லா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி கட்டி முட்டியமாக இருக்கும். அதை வந்து பெரிய கட்டிகளை வந்து நம்ம இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். நம்ம அந்த கெட்டி அவலை வந்து அப்படியே சாப்பிடும்போது கட்டியாக இருக்கும். இப்போ வந்து ஊறினப்புறம் கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஒரு கைப்பிடி எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தா நல்லா பிடிக்க வந்துச்சுன்னா புட்டு பதத்துக்கு இருக்குதுன்னு கரெக்டாக நமக்கு தெரியும். இப்போ ஒரு இட்லி பாட்டில் இதை நல்லா பரப்பி வச்சிடலாம். புட்டு மேக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெட்டி அவலுக்குள்ள ப்ரொசீஜர் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் சப்போஸ் பேப்பர் அவல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் அப்படியே மாறும். ஏன்னா பேப்பர் அவல் வந்து சும்மா நார்மல் தண்ணியில் நனைச்சாவே நமக்கு வந்து நல்லா ஊறிடும். கட்டி அவலில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவி காட்டி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். புட்டு இன்னமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது புட்டில் சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த முந்திரி பருப்பை கோல்டன் ப்ரௌன் வர வரையிலையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் மட்டும் போதுன்னா கூட நீங்கள் தேங்காய் மட்டும் சேர்த்து கூட புட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம புட்டு வந்து நல்லா சூடாக இருக்குது. இது கூட நம்ம முந்திரி வறுக்க யூஸ் பண்ண நெய்யை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் ஒரு கரண்டி நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதும் ஆப்ஷனல் தான். நெய் சேர்த்தா புட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் அரை டீஸ்பூன் அளவு சர்க்கரையோட பொடி செஞ்ச ஏலக்காய் தூள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வறுத்த முந்திரி பருப்பு 1/4 கப் அளவு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரையும் இதுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். புட்டு சூடாக இருக்கும் போதே வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். நல்லா ஸ்வீட் டேஸ்ட்டு எல்லா சைடும் நல்லா நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கடையில் கிடைக்கிற இன்ஸ்டன்ட் புட்டு இருக்கு இல்லையா, அரிசி மாவு புட்டு, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அவல் யூஸ் பண்ணி புட்டு செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எல்லோரும் அரிசி மாவு புட்டுன்னு தான் நினச்சிப்பாங்க. இதை இந்த மாதிரி சூப்பராக சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.